மீன ராசிக்காரங்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னல்ங்க. நீங்க இப்ப இந்த பலன பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துச்சா, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்கள விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. மீன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லங்க. நீங்க போராடுறவங்க. வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா, நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அதெல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்கள காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா, இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அந்த ஒரு கமெண்ட் மட்டும் இல்ல, அது ஒரு பிணைப்புங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்கும்ங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மீனராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம் மீனராசி நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை காத்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே சொல்றேங்க. இது வரைக்கும் உங்க ஜாதகத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்குள்ள ஒரு புது வரவு வரப்போகுதுங்க. அது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயமான செய்தி, ஒரு விசேஷமான செய்தியா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க. இத்தனை நாளா நீங்க இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு ஏங்கின ஒரு விஷயம் இப்ப தானா அங்க வந்து தேடி வரப்போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பார்வை இருந்துகிட்டே இருக்குங்க. யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மளை புரிஞ்சுக்க ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண காலம் இதோட முடியுதுங்க. உங்க வீட்டு வாசப்படிக்கே வந்து அந்த அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகுதுங்க. அந்த நபர் யாரு, அவங்க வந்தா உங்க லைஃப் எப்படி மாறப்போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ராசிக்கு கிரகங்கள் இப்ப என்ன சொல்லுதுன்னு தெளிவா பார்த்துருவோங்க. ஏன்னா கிரகங்களோட சதி இல்லாம விதி மாறாதுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், அதாவது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முடிவு பண்ண ஒரு காரியம் இப்ப தலைகீழா மாறப்போகுதுங்க. அது எப்படி சாத்தியம், உங்க ராசி மண்டலத்துல நடக்க போற அந்த ரகசிய மாற்றம் என்னங்கிறத இப்ப விரிவா பார்க்கலாமுங்க. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷமாவே ஒரு தெளிவான நிலைமை இல்லாம தான் இருந்துச்சு. நீங்க ரொம்ப உழைச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது எல்லாமே தடங்களா தான் இருந்திருக்குமுங்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்க புலம்பாத நாளே கிடையாது. குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல, கையில காசு தங்குறது இல்ல, நம்பினவங்க எல்லாம் ஏமாந்துட்டு போயிட்டாங்க. இப்படி பல அடிபட்டு மனசளவுல ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா மாறப்போகுதுங்க. இதனால உங்க வாழ்க்கையில இருண்டு கிடந்த ஒரு பக்கத்துல இப்ப வெளிச்சம் வர ஆரம்பிக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகுங்க. இப்ப அந்த புதிய நபர் யாரு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு சிலர் கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்படலாம். ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்படலாம். இன்னும் சிலர் தொழில சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையேன்னு கஷ்டப்படலாம். இப்படி உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கோ, அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் அந்த நபர் உங்க வீட்டு வாசல தேடி வர போறாருங்க. அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பரா கூட இருக்கலாம். ஏன் முகம் தெரியாத ஒரு நபர் மூலமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரலாமுங்க. அவர் உள்ள நுழையும் போது நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி நடக்க ஆரம்பிக்குங்க. உங்க தொழில ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரலாமுங்க. இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா விற்க நினைச்ச ஒரு சொத்து திடீர்னு நல்ல விலைக்கு போகலாமுங்க. மொத்தத்துல அந்த நபர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா தான் வரப்போறாருங்க. அதே மாதிரி இனி இது நடக்கவே நடக்காது, இது முடிஞ்சு போன கதை அப்படின்னு நீங்க ஆழமா நம்பி கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒண்ணு சேர்ற விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு இப்போ ஒரு ஆச்சரியமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே பலமா இருக்குதுங்க. அதனால நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லைங்க. இத்தனை நாளா நீங்க செஞ்ச புண்ணியம், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி, இதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ வட்டி முதலுமா பலன் கிடைக்க போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை இனிமே நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இந்த ஒரு நபர் மூலமாகவும் நடக்க போற அந்த சம்பவத்தின் மூலமாகவும் உறுதியா நடக்க போகுதுங்க. இப்ப அந்த நடக்காத காரியம் என்னன்னு நீங்க ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்குதுங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துட்டே தான் இருக்குங்க. குறிப்பா இந்த பண விஷயத்துல நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப செய்யாம ஏமாத்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல காசை போட்டுட்டு அது திரும்ப வருமா வராதான்னு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற ஒரு தொகை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு ரூபத்துல நடக்குமுங்க. நான் முதல்லயே ஒரு புது நபர்னு சொன்னேன் பாத்தீங்களா? அவங்க மூலமா தான் இந்த பணவரவுக்கான வழியே திறக்க போகுதுங்க. உங்களை தரக்குறைவா பேசினவங்க இவங்க அவ்வளவுதான், இனிமே மேல வரவே மாட்டாங்கன்னு ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க.
உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே உங்க மேல ஒரு சின்ன அதிருப்தி இருந்திருக்கலாமுங்க. ஆனா அந்த நிலைமையெல்லாம் அடியோடு மாறப்போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கிற அன்னைக்கு உங்க வீட்ல ஒரு சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தை தானா ஆரம்பிக்குமுங்க. ரொம்ப வருஷமா தள்ளிப்போன ஒரு சுபகாரியம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப விமர்சையா நடக்க போகுதுங்க. இவங்க உடம்புல இருந்த சோர்வு, அடிக்கடி வர சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இந்த நேரத்துல காணாம போயிடுமுங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதியும், சந்தோஷமும் வந்து ஒட்டிக்குமுங்க. அட நம்ம வாழ்க்கையில கூட இப்படி ஒரு நல்ல காலம் வருமா? அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. குறிப்பா தொழில் செய்றவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முடக்கம் விலகி புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உங்கள நம்பி பெரிய பெரிய பொறுப்புகள் வந்து சேருமுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இத்தனை நாளா அவங்க திறமைய மதிக்காத இடத்துல இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுதுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குமுங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கணும்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த வாய்ப்ப நழுவ விட்டா அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதும், அவங்க மூலமா வரப்போற அந்த நடக்காத காரியத்த சரியா பயன்படுத்திக்கிறதும் உங்க கையில தான் இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனிச்சீங்கன்னா, அந்த அதிர்ஷ்டம் உங்க வாசல தட்டுற சத்தம் உங்களுக்கு தெளிவா கேட்குமுங்க. அந்த நபர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளா, பந்தாவா வருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சாதாரணமா உங்ககிட்ட அன்பா பேசுற ஒருத்தரா தான் அவங்க இருப்பாங்க. உங்க குலதெய்வம் தான் அந்த நபர் ரூபத்துல வந்து உங்கள காப்பாத்த போகுதுன்னு கூட சொல்லலாமுங்க. மீன ராசிக்காரங்க பொதுவாவே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா துடிச்சு போயிடுவீங்க. உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா நீங்க கஷ்டப்படும்போது மட்டும் யாருமே உங்க பக்கம் திரும்பி பார்க்கலைன்னு தனிமையில உட்கார்ந்து எத்தனையோ ராத்திரி அழுதுருக்கீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சுங்க. உங்க வலிய முழுசா புரிஞ்சுக்கிட்டு, உங்க தோள்ல கை போட்டு ஆறுதல் சொல்றதுக்காகவே அந்த உறவு உங்கள தேடி வரப்போகுதுங்க. குறிப்பா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய விரிசல் இனிமே இவங்க ஒண்ணு சேரவே மாட்டாங்கன்னு சொந்தக்காரங்களே பேசின ஒரு விஷயம் இப்ப தலைகீழா மாறி 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழப் போறீங்க. இதுதான் அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் உறுதியா சொல்றதுங்க. அதே மாதிரி பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள இந்த சண்டை இதெல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்தும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்க கைக்கு வந்து சேருமுங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நிஜம்தானான்னு உங்களையே நீங்க கேட்குவீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வாட்ட முழுசா மறைஞ்சு ஒரு புது வெளிச்சம் வரப்போகுதுங்க. உங்களை தூக்கி போட்டு மிதிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்த ஆச்சரியத்துல வாயடைச்சு நிக்க போறாங்க. இதுக்காக நீங்க பெருசா எந்த மெனக்கடலும் செய்ய வேண்டியது இல்லைங்க. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் தளர விடாம பாத்துக்கிட்டா போதுமுங்க. இப்ப அந்த நபர் யாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குமுங்க. அதுக்காக நீங்க ஒண்ணும் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாமுங்க. நீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்ககிட்ட திடீர்னு வந்து ரொம்ப பாசமா பேசுறவங்க, இல்லைன்னா ரொம்ப காலமா பேசாம இருந்துட்டு திடீர்னு ஃபோன் பண்றவங்கள கொஞ்சம் கவனிங்க. அவங்க மூலமா தான் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுதுங்க. சில நேரத்துல நீங்க ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்க சந்திக்கிற ஒருத்தர் கூட உங்க வாழ்க்கையவே மாத்தி அமைக்கலாமுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப கிரகங்களோட சஞ்சாரம் ஓரளவு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா இருக்குங்க. அவசரப்பட்டு யாரையும் தப்பா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க இவன்லாம் எதுக்கு லாய்க்கு அப்படின்னு நினைச்ச ஒருத்தரை தான் உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல கை கொடுத்து தூக்கி விட போறாருங்க. இதுதான் அந்த கிரகங்களோட விளையாட்டுங்க. அப்புறம் அந்த நடக்காத விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அது உங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாமுங்க. ரொம்ப நாளா ஒரு சின்ன வலி இல்லைன்னா மனசுல ஒரு பயம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கலாமுங்க. இது சரியானாலே போதும், மத்ததெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்க வேண்டியிருப்பீங்க. அந்த ஒரு தீராத பிணி இல்லைன்னா மன அழுத்தம் இந்த காலத்துல ஒரு முடிவுக்கு வருமுங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குமுங்க. அந்த தெம்பே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுமுங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு முட்டுச்சந்துல நிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்ப அந்த செவுரு இடிஞ்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜபாதை தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த பாதையில நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்தின எல்லா தடைகளும் தானா விலகிடுமுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் 100% உண்மைங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. வர வாய்ப்பை சரியா அடையாளப்படுத்துங்க. புடிச்சவங்க மத்தவங்க பேச்ச கேட்காம உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டு நடங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தாங்க. இனி நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்ப்போங்க. மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப சாதுவானவங்க. யாரையும் பகைச்சிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாமலேயே உங்களுக்கு பின்னாடி சில பேர் குழி பறிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்க யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரா செயல்பட்டிருப்பாங்க. இத்தனை நாளா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாமுங்க. இல்ல தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கலாமுங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் தானா விலகி போவாங்க. அவங்களோட சதித்திட்டம் எதுவுமே உங்ககிட்ட பலிக்காதுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து சேருவாங்க. இதுவரைக்கும் உங்களை மட்டம் தட்டினவங்க இப்போ உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுங்க.
தொழில்ல பெரிய முதலீடு செஞ்சுட்டு அதில நஷ்டம் வருமோன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க இது கைவிட்டு போச்சான்னு நெனச்ச அந்த தொழில், இப்போ ஒரு புது வேகத்தோட வளர ஆரம்பிக்குங்க. அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஐடியா இல்லன்னா அவங்க காட்டப் போற ஒரு வழி உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க. இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வையும், மத்த கிரகங்களோட சஞ்சாரமும் அப்படி ஒரு யோகத்த கொடுக்குதுங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஓரங்கட்டி வச்சிருந்த ஒரு கோப்பு அல்லது ஒரு ஒப்பந்தம் இப்போ உங்க கைக்கு வந்து சேருமுங்க. இதனால உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே உயருமுங்க. கை நிறைய காசு புழங்க ஆரம்பிக்கும்போது, உங்க மனசுல இருந்த அந்த பழைய கவலைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிருமுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட கனவுங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். நம்மளும் இப்படி ஒரு நிலைக்கு வரணும், இப்படி ஒரு வீடோ, காரோ வாங்கணும்னு. ஆனா காலச்சக்கரம் சுத்துனதுல அந்த கனவெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்குமுங்க. இப்ப அந்த கனவை தூசி தட்டி எடுக்கிற காலம் வந்தாச்சுங்க. அந்த புதிய நபர் உங்க கனவுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க. உன்னால முடியும், நீ இதை பண்ணணும்னு உங்களை ஊக்கப்படுத்துறதுல ஒரு ஆளா அவங்க இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் அப்படி பாராட்டினது இல்லையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாதுங்க. உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய மேடை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த மேடையில நீங்க ஜொலிக்கும் போது உங்களை ஒரு காலத்துல ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் கைதட்டி உங்களை பாராட்டுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மகா அதிசயம் இப்ப மீனராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னு கேட்டா, அது கண்டிப்பா அந்த கடன் விஷயமா தான் இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட கைமாத்தா வாங்கின காசா இருக்கட்டும், இல்ல பேங்க் லோன் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த கடன் எப்பதான் தீரும், ஒரு வழியே இல்லையா அப்படின்னு நீங்க கண்ணுல தண்ணி வராத குறையா காத்துட்டு இருக்கீங்க. ஆனா பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நபர் உங்க பொருளாதார சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய துருப்பு சீட்டா இருப்பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரலாம். இல்லைன்னா ஒரு பழைய முதலீடு இப்போ பல மடங்கு லாபத்தை கொடுக்கலாமுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களோட பெரிய கடனை அடைச்சு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க. இவ்வளவு பெரிய கடனை நம்மளால அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு காரியம் இப்ப ரொம்ப சுலபமா நடக்க போகுதுங்க. இதுதான் அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் சொன்னது. அதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளைங்க விஷயத்திலையும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. அவங்க படிப்புல சுட்டியா இல்லையோ, இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையலையேன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் நடக்குமுங்க. வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருமுங்க. அது உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவத்தை தேடி தருமுங்க. மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப பாசக்காரங்க. ஆனா அவங்க பாசத்தை புரிஞ்சுக்க ஆள் இல்லையேன்னு ஏங்குவீங்க. இப்ப அந்த குறையும் தீரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு இப்ப முன்ன விட ரொம்ப அதிகமா இருக்குமுங்க. அவங்க உங்க கூட நின்று உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துப்பாங்க. முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருமுங்க. இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும் இல்லைன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா கையில காசு இல்லையே, இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கேன்னு நினைப்பீங்க. அந்த ஆசை இப்ப நிறைவேற போகுதுங்க. நீங்க இதுக்கெல்லாம் இன்னும் 5 வருஷம் ஆகும்னு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா கிரகங்களோட அனுகூலத்தால அது இப்பவே சாத்தியமாக போகுதுங்க. அந்த நபர் ஒரு வேளை ஒரு நண்பரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவரா இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வழி அமைய போகுதுங்க. உங்க கனவு இல்லம் நனவாகிற அந்த தருணம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் விலகி இப்ப யோக காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிக்க தயாரா இருங்க. ஏன்னா இது உங்களோட காலம்ங்க. மீனராசிக்காரங்க நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வேண்டுதல் வச்சிருப்பீங்க. சாமி எனக்கு மட்டும் ஏன் இன்னும் விடிவு காலம் பிறக்கல அப்படின்னு கருவறை முன்னாடி நின்று மனமுருகி வேண்டிருப்பீங்க. அந்த வேண்டுதலுக்கு இப்ப பலன் கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க கனவுல சில அறிகுறிகள் தெரியுங்க. திடீர்னு உங்க குலதெய்வம் ஞாபகம் வருங்க. இல்லைன்னா ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு தானா அமையுங்க. அங்க போயிட்டு வந்த உடனே பாருங்க, நான் சொன்ன அந்த மாற்றம் அசுர வேகத்துல நடக்குமுங்க. உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்குமுங்க. இதுவரைக்கும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு குழப்பத்துல இருந்து நீங்க இப்போ ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த 20 வருஷத்தை தீர்மானிக்க போகுதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சில பேருக்கு இந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்குங்க. பாஸ்போர்ட்ல பிரச்சனை, விசா கிடைக்கல, இல்லைன்னா போறதுக்கு காசு ரெடி ஆகல அப்படின்னு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துட்டே இருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க, ஒரு புது மனுஷனோட அறிமுகம் மூலமா அந்த தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடுங்க. இதுக்கு மேல நான் எங்க வெளிநாடு போக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து கூப்பிடுவாங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்குங்க. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லலைங்க. உங்க கிரகங்கள் அப்படி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. உங்களை மத்தவங்க முன்னாடி ஒரு வெற்றியாளனா காமிக்கிறது தான் இப்ப காலத்தோட கட்டாயம்ங்க. அதே மாதிரி உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழிப்பறிச்சவங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இப்ப தானாவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை வருமுங்க. அப்படியே நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. மீனராசிக்காரங்க மனசு ரொம்ப பெருசு. அதனால நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய காயத்தை மறந்துடுங்க, ஆனா பாடத்தை மறக்காதீங்க. அந்த புதிய நபர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தனி தைரியம் வருமுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
ஒரு காலத்துல நம்மால முடியுமா அப்படின்னு தயங்குன நீங்க இப்ப எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஒரு பெரிய விஷயம்ங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த நபர் உங்க வாழ்க்கையோட இருட்டையே போக்க போற ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லணும்ங்க. மீன ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க. மத்தவங்க சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு ராத்திரி முழுசும் தூங்காம கஷ்டப்படுவீங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறோம். ஆனா நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற அந்த ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆறாத காயமா இருக்குங்க. ஆனா பாருங்க, அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது முதல்ல உங்க மனசுல இருக்கிற அந்த பயமும் தயக்கம் தான் காணாம போகுங்க. அவங்க உங்ககிட்ட பேசுற அந்த முதல் வார்த்தையிலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்குங்க. இத்தனை நாளா நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க. ஆனா இனிமே உங்களுக்காக வாழப் போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாவே மாறிடுவாங்க. இவங்க ஜாதகத்துல இப்ப விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு மெல்ல மெல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்க. இதனால என்ன நடக்கும்னு கேட்டா, எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. அதாவது நீங்க ஒரு சாதாரணமான வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பான வேலையே கிடைச்சு உங்கள ஆச்சரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், இப்போ உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க. நீங்க தான் இனிமே அந்த விஷயத்துக்கு ராஜா. அந்த புதிய நபர் இதெல்லாம் சாத்தியமாங்கிறதுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச தர்மம், உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நேரமா மாறி இப்போ உங்க வாசல்ல வந்து நிக்குதுங்க. குறிப்பா சொல்லணும்னா மீனராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கணவர் வழியிலோ இல்ல பிறந்த வீட்டு வழியிலோ ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வருங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு நகை வாங்குறதோ இல்ல ஒரு விசேஷமான பொருளை வீட்டுக்கு கொண்டு வரதோ இந்த நேரத்துல நடக்குங்க. நடக்கவே நடக்காது, இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு நீங்க ஓரங்கட்டி வச்சிருந்த ஒரு ஆசை இப்ப நிஜமாவே போகுதுங்க. அந்த நபர் வீட்டுக்கு வரும்போது கூடவே ஒரு லட்சுமி கடாட்சத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. உங்க வீட்ல ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகுங்க. இதுவரைக்கும் தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகி காரியம் கைகூடும் நேரம் இதுங்க. அந்த நபரை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க, அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய நற்பெயரை வாங்கி தருமுங்க. மீனராசிக்காரங்க நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எப்போ ஒரு காரியத்தை மனசார நம்பி இறங்குறீங்களோ அப்ப அது கண்டிப்பா நடக்குங்க. ஆனா கடந்த சில காலமா அந்த நம்பிக்கையே உங்களுக்குள்ள குறைஞ்சு போயிருந்ததுங்க. இப்ப அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர்றதுக்காகவே ஒரு சூழல் அமைய போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷங்களோ இல்ல வேற என்ன எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அது எல்லாமே ஓடி போயிருமுங்க. ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டை சுத்தி வர ஆரம்பிக்குமுங்க. முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு பதட்டமா இருக்கும். யாராவது சண்டை போடுவாங்களோன்னு பயமா இருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை இருக்காதுங்க. அந்த நபர் வர்றதுனால உங்க வீட்டுல ஒரு அமைதி நிலவுங்க. அப்புறம் அந்த நடக்காத காரியம்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களோட பழைய கடனா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட ஒரு படிப்போ இல்ல கௌரவமான பதவியா இருக்கலாம். இது நாள் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் இப்போ உங்களை தேடி வரும்போது நீங்களே வாயடிச்சு போயிடுவீங்க. இவ்வளவுதானா, இதுக்காகவா நாம இத்தனை வருஷம் கவலைப்பட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப சுலபமா தீர்ந்துடுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரகநிலை அப்படி, முக்கியமா சனியோட பார்வையும் குருவோட அனுகூலமும் சேர இந்த நேரத்துல நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாகுங்க. உங்க கையால நீங்க ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட அதுல ஒரு பெரிய லாபம் இருக்குங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போற அந்த நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. மீனராசிக்காரங்க நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை விட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்பதான் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா நீங்க இழந்த கௌரவத்தை மீண்டும் மீட்டெடுப்பீங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி ஒரு பெரிய அந்தஸ்தோட நீங்க வாழ போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துட்டே இருக்குமே, நம்மால நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வர முடியலையே அப்படின்ற அந்த வருத்தம் இனிமே வேணாமுங்க. ஏன்னா உங்க குடும்பத்தோட மொத்த கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு நபர் தான் இப்போ உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறாருங்க. இது ஒரு சாதாரண மாற்றமா தெரியலாம். ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்குமுங்க. உங்க சந்ததியே சொல்ல போற ஒரு பெரிய மாற்றமா இது அமையுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் நீங்க கவனிங்க. அது எல்லாமே ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பமா தான் இருக்குமுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கோர்ட்டு கேஸ் இல்லைன்னா பட்டா மாறுதல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலை நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. நீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம பல வருஷமா அலைஞ்சிட்டோம் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியோட அறிமுகமோ இல்லைன்னா அந்த விஷயத்துல அனுபவம் உள்ள ஒருத்தரோட உதவியோ கிடைக்குமுங்க. அவங்க வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டாலோ இல்ல ஒரு வழி காமிச்சாலோ போதும், உங்க காரியம் தானா கைக்கூடி வருமுங்க. இதுதான் அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணமுங்க. ஏன்னா உங்க விதி இப்ப தலைகீழா மாறப்போகுதுங்க. அதே மாதிரி உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு பண்றதுக்கோ இல்ல தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இது தேவையா அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குங்க. அந்த புதிய நபர் உங்களை சந்திக்கும் போது உங்க தொழிலுக்கான ஒரு புது சந்தையோ இல்லைன்னா ஒரு பெரிய ஆர்டரோ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க.
மீனராசிக்காரங்களுக்கு இயல்பாவே கற்பனை திறன் அதிகம்ங்க. ஆனா அதை எப்படி காசாக்குறது தான் உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு அந்த வித்தைய சொல்லி தருவாங்க. நீங்க சாதாரணமா செஞ்ச ஒரு சின்ன வேலைய உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாத்தப் போறாங்க. இதனால உங்க வருமானம் ஒரு பக்கம் உயரும்னா, இன்னொரு பக்கம் உங்களுக்கான புகழ் ஊர் முழுக்க பரவுங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரும் பாருங்க. அதுதான் இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கப் போற மிகப்பெரிய பரிசுங்க. இத்தனை நாளா நீங்க மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்ன நிலைமை மாறி இப்ப நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற நிலைக்கு உயரப் போறீங்க. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா இருக்குதுங்க. நீங்க எப்ப அந்த புதிய நபரை சந்திச்சு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களோ, அப்பவே உங்க வாழ்க்கையில ஒரு மகா யோகம் ஆரம்பமாயிடுங்க. அந்த ஒரு சதிப்பு அந்த ஒரு சந்திப்பு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போதுங்க. நீங்க இத்தனை காலம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிற நேரம் இதுங்க. உங்க கைகள்ல இப்ப வெற்றி ரேகை தென்பட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால எதை நினைச்சும் தயங்காதீங்க. துணிஞ்சு இறங்குங்க. வெற்றி உங்களை தேடி வருதுங்க. மீனராசி நேயர்களே, உங்ககிட்ட ஒரு பெரிய பலம் இருக்குதுங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியாம இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? உங்களுடைய விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் தாங்க. ஆனா மத்தவங்க அதை உங்க பலவீனமா நினைச்சு உங்களை ஏமாத்திட்டே இருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்குமுங்க. நாம ஏன் இவ்வளவு காலமா இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம், நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்க உங்களையே கேட்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த தயக்கம் மறைஞ்சு ஒரு சிங்கத்தோட வேகம் உங்களுக்குள்ள வருமுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களோட இந்த புது அவதாரத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பரிசுங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான தகவல் இருக்குதுங்க. உங்க கூடவே வேலை பார்க்குற ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மேலதிகாரி கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லைன்னா சம்பள உயர்வோ தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்ப அந்த நபரோட முகத்திரை கிளிய போதுங்க. நான் சொன்ன அந்த புதிய நபர் மூலமா உங்களுடைய உண்மையான உழைப்பு உங்க மேலதிகாரிக்கு தெரிய வருமுங்க. இவ்வளவு நாளா இவரா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு அவங்களே வருத்தப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா அந்தஸ்தையும் இப்போ ஒட்டுமொத்தமா கொடுப்பாங்க. நீங்க இனிமே இந்த வேலையில நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி வேலையை விடலாம்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த முடிவை நீங்களே மாத்திக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கான ராஜ மரியாதை இப்ப அதே இடத்துல கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளம் வயசு மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. வரன் ரொம்பவே வசதியாகுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருப்பாங்க. நீங்க நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி கிடைக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த ஒரு காரியம் இப்ப ரொம்ப நேர்த்தியா நடக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் ஒருவேளை ஒரு கல்யாண தரகராகவோ இல்லைன்னா ஒரு தூரத்து சொந்தக்காரராகவோ வந்து இந்த வரனை பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுல இருந்து அடுத்த சில வாரங்கள்லயே உங்க நிச்சயதார்த்தம் ரொம்ப அமர்க்கலமா நடக்குமுங்க. வாழ்க்கையில ஒரு துணையை தேடுறவங்க தேடல் இப்போ ஒரு முடிவுக்கு வருதுங்க. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அறிகுறிங்க. உங்க வீட்டுல இருக்கிற வாட்டம் எல்லாம் போய் ஒரு புது வெளிச்சம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. மீன ராசிக்காரங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே முன்னாடி ஒரு மாதிரி மனசு பாரமா இருக்கும். ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி தோணும். ஆனா பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ஒரு புது கலை கட்ட போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். முன்னாடி எல்லாம் ராத்திரி படுத்தா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பீங்க. தேவையில்லாத கவலைகள் வந்து உங்க கண்ணுல இருந்து தூக்கத்தை பிடுங்கிட்டு போயிடும். ஆனா இனிமே நீங்க படுத்த உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் வருமுங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது தெம்போட எந்திரிப்பீங்க. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இப்ப அடியோட அழிய போகுதுங்க. உங்களை இத்தனை நாளா முடக்கி வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் இப்ப சுக்குநூறா உடைய போகுதுங்க. இவங்க கிட்ட ஒளிச்சு கிடக்கிற கலைத்திறமை இல்லைன்னா ஒரு விசேஷமான அறிவு இப்ப உலகத்துக்கு தெரிய போகுதுங்க. சில பேர் பாடுவீங்க, சில பேர் நல்லா சமைப்பீங்க, சில பேர் சூப்பரா பேசுவீங்க. ஆனா இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு நீங்க எத்தனை நாளா ஒரு ஓரமா முடங்கி கிடந்திருப்பீங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமை அடையாளம் கண்டு நீ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தூண்டுதல் கொடுப்பாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஊக்கம் கிடைச்ச உடனே நீங்க காட்டுற வேகம் இருக்கே, அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து உங்களுக்கு பேரும் புகழும் மட்டும் இல்லாம கை நிறைய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. நடக்காத ஒண்ணு நடக்கணும்னு நான் சொன்னது இதுதான். ஒரு சராசரி மனுஷனா இருந்த நீங்க இப்போ ஒரு சாதனையாளரா மாறப்போற அந்த தருணம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. வர்றவங்க யாரு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இவங்க என்ன நமக்கு சொல்லிட போறாங்க அப்படின்ற அந்த அலட்சியம் மட்டும் வேண்டவே வேண்டாமுங்க. ஏன்னா ஆண்டவன் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு ரூபத்துல வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்த போற ஒரு கருவிங்க. உங்களை சுத்தி இருக்கிற சில பேர் வேணும்னே உங்களை திசை திருப்ப பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பேச்சை கேட்காம உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த பலம் உங்களை கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுமுங்க. இத்தனை நாளா பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா மாறி உங்களை ஒரு பலசாலியா மாத்த போகுதுங்க. நீங்க எதை நினைச்சும் கலங்காதீங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் இப்ப தொடங்கிடுச்சுங்க. இப்ப
சுவாரஸ்யமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணுங்க. மீனராசிக்காரங்க நீங்க பொதுவாவே கனவு உலகத்துல வாழ்றவங்கன்னு மத்தவங்க உங்கள கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க கண்ட கனவெல்லாம் நனவாகுறத பார்த்தா அதே ஆளுங்க வாயடிச்சு போய் நிப்பாங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும்போது நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசிய ஆசைக்கு உயிர் கிடைக்குமுங்க. அது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கலைத்துறையில சாதிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த நபர் அதுக்கான ஒரு பெரிய முதலீட்டையோ, இல்லைன்னா அதுக்கான சரிய ஆட்களையோ உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. நீங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்றதுன்னு ஒதுக்கி வச்ச அந்த ஒரு காரியம் இப்போ உங்க கைக்கு ரொம்ப சுலபமா வந்து சேருமுங்க. முக்கியமா உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த நேரத்துல ரொம்ப அபரிமிதமா இருக்குங்க. நீங்க ₹1 சம்பாரிச்சா அதுல ₹5 லாபம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்குங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வெறும் ஆளா மட்டும் வரமாட்டாங்க. கூடவே உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையும் கூட்டிட்டு வருவாங்க. உங்க வீட்ல ஒரு சின்ன விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அது காது குத்தா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மொட்டை அடிக்கிற விசேஷமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய கிரக பிரவேசமா கூட இருக்கலாம். அந்த விசேஷத்துல தான் நீங்க இழந்த எல்லா கௌரவத்தையும் திரும்ப பெறுவீங்க. ஊர் உலகமே உங்களை வேண்ட பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மீன ராசிக்காரங்களே, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காலம் வருங்க. அந்த காலம் உங்க கதவை தட்டுற நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள். நீங்க பட்ட கஷ்டம் செஞ்ச தருமம், உங்களுடைய நேர்மை, இது எதுவுமே வீண் போகாதுங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த உதவி உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி அமைக்குங்க. இது ஒரு மந்திரம் மாதிரி நடக்குமுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு சொத்து உங்களுக்கு வந்து சேரலாமுங்க. இல்லைன்னா ரொம்ப நாளா வரவேண்டிய இன்சூரன்ஸ் பணம், இல்லைன்னா பணம் இந்த நேரத்துல உங்க கைக்கு வந்து சேருங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களுடைய பெரிய கனவு ஒண்ண நிறைவேத்திப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிப்பீங்க. உங்க பேச்சுலயும் ஒரு தெளிவு இருக்குங்க. உங்களோட தோரணையும் ஒரு கம்பீரமா மாறுங்க. இதுவரைக்கும் நீங்க யாருக்காவது ஒரு உதவி கேட்டா அவங்க முகத்தை ஒரு மாதிரியா வச்சுப்பாங்களான்னு சாக்கு போக்க சொல்லுவாங்க. ஆனா இனிமே பாருங்க, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானா வந்து சேருங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர அந்த ஒரு புண்ணிய நேரத்துல உங்க ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகிடுங்க. நீங்க மத்தவங்கள நம்பி ஏமாந்த காலம் முடிஞ்சு இப்போ உங்களை நம்பி 4 பேர் வர காண ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ, இல்லைன்னா ஒரு நல்ல வழிகாட்டியாவோ இருந்து உங்களுக்கு இந்த புது பயணத்துக்கு பெரிய பாலமா இருப்பாங்க. மிதுன ராசிக்கா மீன ராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாகவே பழைய நினைவுகள்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. எப்பவோ நடந்த ஒரு கசப்பான விஷயத்த நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழைய பாறையெல்லாம் உங்க மனசை விட்டு பாரம் எல்லாம் உங்க மனசை விட்டு இறங்கிடுங்க. ஒரு புது மனசுனா நீங்க பிறந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வருங்க. உங்க வீட்டுல இருக்கிற குட்டீசிகள் மூலமா ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வருங்க. அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கலாமுங்க. இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவத்தை தருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் 100% உண்மைங்க. இதுக்கப்புறம் வரப்போற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையவே ஒரு அழகான ஓவியமா மாத்த போகுதுங்க. மீனராசிக்காரங்களே, கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கண்ணில் வர்றது சந்தோஷ கண்ணீரா தான் இருக்குங்க. இத்தனை காலப்பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விசேஷமான நேரம் இதுங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த நபர் உங்க வாழ்க்கையோட திசையை மாத்த போற ஒரு தேவதூதன் மாதிரிங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நாம் சொன்னது உங்க ஆத்மார்த்தமான வேண்டுதலோட பண்ணுங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் இப்போ ஒரு மகா யோகமா மாறி உங்க கதவை தட்ட போதுங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ஒரு ராஜாவா வாழ போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பயத்தை எல்லாம் அடியோடு தூக்கி எறிஞ்சிட்டு, ஏன்னா இனிமே உங்களுக்கு வரதெல்லாம் வெற்றியா தான் இருக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க. வெற்றி நிச்சயம்ங்க உங்க பக்கம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்குன்னு நம்புறேங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க. மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.